விஜய் அரசியலுக்குள் நுழைந்திருக்கிற காலம் ரொம்ப மோசமான காலம். எம்ஜிஆர் நுழைந்த காலத்தை விட, மற்றவர்கள் விஜயகாந்த் நுழைந்த காலத்தை விட இவர் நுழைந்திருக்கிற காலம் படுமோசமான காலம். இந்த காலத்திலிருந்து மக்களையும் சேர்த்து கெடுத்து விட்டார்கள். தான் கெட்டார்கள், அதிகாரிகளை கெடுத்தார்கள், மக்களையும் சேர்த்து கெடுத்து விட்டார்கள். ஆகவே இவ்வளவையும் புரிய வைத்து அவர்களை மீட்டெடுப்பது என்பது எளிதானதில்லை. இவ்வளவு கடுமையான காலத்தில் அவர் நுழைந்திருக்கிறார். நான் ஒன்று சொல்லுகின்றேன், எந்த வகையாக இவர் வந்ததினால் உடனடியாக நடந்தது சீமான் க்ளோஸ். அவர் ஒரு விளங்காத அரசியலை பேசிக்கொண்டு தெரிந்தார். 4 நாளைக்கு தம்பி தம்பி என்று தடவி கொண்டிருப்பார். அப்புறம் ஓ நீ யார் நான் யார்? இல்ல ஐயா, ஒண்ணு இந்த பக்கம் நிக்கணும், இல்ல இந்த பக்கம் நிக்கணும், நடுவுல நின்னா என்ன பண்ண முடியும்னு கேட்கிறாருல, அந்த கேள்வியில நியாயம் இல்லையா? தமிழ் தேசியம் புரியாது, திராவிடமும் புரியாது. அதெல்லாம் வெட்டி பேச. மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை என்ற ஒரு மனிதன் பிறந்திருக்கவில்லை என்றால் இந்த தமிழ் மண் ஒரு மகிமையும் அடைந்திருக்காது. நான் சொல்லுகிறேன், தமிழ் பெற்ற மக்களை எல்லாம் கன்னடம், மலையாளம், தெலுங்கு, நம்ம என்ன மலடியா தமிழ்? அவள் 5 பிள்ளைகளை பெற்றால், 8 பிள்ளைகளை பெற்றால், பிராகு என்கின்ற மொழி வரையிலும் பெற்றிருக்கிறாள். அந்த பிள்ளைகளை எல்லாம் திராவிட மொழிகள் என்று சொல்லுகிறார்களே தவிர, அவர்கள் நமக்கு உறவே தவிர, பீகார்காரனும் கன்னடியனும் ஒன்றா, அசாமியனும் மலையாளியும் ஒன்றா? இவன் நம்முடைய தாய் வயிற்று பிள்ளைகள். நம்மோடு சேர்ந்து இருக்கட்டும், சேராமல் இருக்கட்டும், தண்ணீர் தரட்டும், தராமல் போகட்டும், அது வேறு. ஆனால் அவன் நம்முடைய தமிழ் தாய் பெற்ற மக்கள். ஆகவே அவனை திராவிடன் என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்வது? இந்த அறிவு உனக்கு இல்லாமல் நீ ஒரு கட்சி நடத்தி 8% ஓட்டு வாங்கி இருக்கிறாய் என்றால் இடையிலேயே ஓட்டு போட்ட மக்களுக்கு யோசனை சொல்ல வேண்டியதாக இருக்கு. ரொம்ப படுமோசமாக இருக்கிறது. அதாவது நாட்டிலே அறிவே தேவையில்லை ஒரு கட்சி நடத்துவதற்கு என்று ஒரு கட்டம் தமிழ்நாட்டில் வந்து விட்டதனுடைய அடையாளம் தான் சீமானுடைய எழுச்சி. சரி, ஒரு நல்ல காரியம் ஒரு வந்த உடனே நடந்து விட்டது, சீமான் க்ளோஸ் ஆகிவிட்டார். எல்லாம் அத்துக்கொண்டு போகிறார்கள். அதாவது தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், ஒரு 15% வாக்குகள்